a sheet of tin 45 centimeter. Length 45, breadth 24 எடுக்கிறதா இல்லை breadth 45, length 24 எடுக்கிறதா சார்? எடுத்துக்கலாம் 25 எப்படி வேணும் எடுத்துக்கலாம், மாற்றி கூட எடுக்கலாம். நம்மளுக்கு என்ன L இன்ட்டு பி, அப்போ L 45 T வந்து 25. நம்ம என்ன நார்மல் ஐடியா L இன்ட்டு பி தானே, அப்போ அந்த கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அவன் எது மென்ஷன் பண்ணினா நம்மளோட பேசிக் கான்செப்ட் என்ன L இன்ட்டு பிமா அந்த கான்செப்ட்ல 45 24. யார் 45? இவன் 45யா? இவன் 45 இவன் 24. ஓகே, நீ மாற்றி எடுத்துலாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உன்னோட ஸ்கேலு உன்னோட பாக்ஸ் தான். ஒன்றும் இல்லை, ரெக்டாங்கிள் வந்து நீ மாற்றி கூட வச்சுக்கலாம்ல, நிற்க வைக்கலாம் படுக்க வைக்கலாம், கரெக்டுங்களா? இவனை மாற்றும் போது அதோட நேம் மாறும். புரியுதுங்களா? ஒரு பீரோ பீரோ வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்னு வச்சுக்கலாம், அதை இன்னும் சேர்த்துனா கியூபாடா மாறும். அது கியூபாய்டு, பீரோ எப்பவுமே கியூபாய்டு ஷேப் தான் இருக்கும், கரெக்டுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நீ வெளி ஷேப் மட்டும் நினைச்சு பாரு. வெளி ஷேப்னா உனக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப். அதை நீ வச்சு பார்த்தீங்கன்னா பிரெத்து கீழே இருக்கும், அந்த லென்த் மேலே இருக்கும். அதை நீ படுக்க போட்டீங்கன்னா அப்படியே மாறுவாங்க. அது பீரோவே அப்படி படுக்க போட்டோம்னா உனக்கு அப்படியே பேர் மாறிடும், நேம் மாறுறது ஒன்று. லென்த் அதே லென்த் தான் இருக்கும் போது எல்பி வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். எல்பி வந்து நீ நிற்க இருக்கும்போது அப்படி இருக்கும், அதே படுக்க போகும்போது என்னது பி இன்ட்டு எல்லாம் எழுதுவ. படுக்க வைக்கும்போது இதனோட வேல்யூ இன்டர்சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இதனோட வேல்யூ இன்டர்சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். சரி, சொல்றாங்க என்ன நடக்குதுங்க? யாரு 45 எடுக்க சொல்லிட்டேன்? இவனை 45 எடுத்துட்டேன், இவனை 24 இவனை 24 எடுக்க சொல்லிட்டேன். அடுத்து என்ன நடக்குது? அடுத்து வந்து கட்டிங் ஆஃப் ஸ்கொயர் ஃப்ரம் ஈச் கார்னர் அண்ட் ஃபோல்டிங் அப் தி ஃபிளாக்ஸ். கட்டிங் ஆஃப் ஸ்கொயர் கார்னர்ல வந்து கட் பண்றீங்க ஸ்கொயர். சரியாம்மா? ஓகே சார். கட் பண்ணியாச்சு. ஸ்கொயர் தான், ரெக்டாங்கிள் ஷேப் வரும், பட் ஸ்கொயர் தான் போடுறதுலேருந்து ஸ்கொயர் தான். ஈக்குவல் அது வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது நம்ம ஈக்குவல் பண்ணால் தான் நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அதனால் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் எக்ஸு 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 எக்ஸ் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட ஐடியா தான். அப்போ கீழே 45னா இவன் மேலேயும் 45 தான், இந்த பக்கம் 25னா இந்த பக்கம் 25 தான். இதில் ஒன்றும் டவுட் இல்லைல்ல? இல்லை சார். அப்போ கட் பண்ணும்போது ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட தான். அப்போ கட் பண்ணும்போது இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸோட வேல்யூ என்னவா இருக்க போகுது? 45 மைனஸ் 2x. கரெக்டாமா? அதே மாதிரி இந்த பிளேஸ் கட் பண்ணிட்டோம். அப்போ கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 24 மைனஸ் 2x. அப்போ பெண்ட் பண்ணுறோம், என்ன சொல்கிறோம்? வால்யூம் கேட்குறான். Volume of the box is folding blocks. Okay, folding blocks na நம்ம cuboid தான் கிடைக்கும். ஏன்னா ஸ்கேல் எல்லாமே இங்க டைரக்டா தெரியுது, மாறுது. அப்போ மாறுதுன்னா என்ன பண்ண போறோம்? cuboid கிடைக்கும், கியூப் கிடைக்கும். கரெக்டாமா? எப்படி கிடைக்கும்? கரெக்டாமா? ஆமா சார். நல்லா இன்டரா பண்ணிக்கீங்க. அப்போ ஒரு சைடு வந்து எக்ஸ், மீதி சைடில் வந்து இந்த வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? யார் எக்ஸு? இவன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இவனை வந்து 45 மைனஸ் 2xன்னு வச்சுக்கோங்க. இவனை வந்து 18 மைனஸ் 2xன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாமா? ஆமாம் சார். இப்போ வால்யூம் பற்றி தானே பேசிக்கிறோம். யாரோட கியூபாய்டு வால்யூம் டைரெக்டாகவே தெரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? ஏன்னா 3 சேர்த்து 2 சேர்த்து, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கியூபாய்டுன்னு தெரிஞ்சிச்சு. வால்யூம் பற்றி பேசிக்கிறாங்க. மேக்ஸிமம் தான் வால்யூம் எப்படின்ட்டாங்க? மேக்ஸிமம் தான். நார்மலாக என்ன ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. கரெக்டுங்களா? வால்யூம் x into 18 minus 2x into 45 minus LPH. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி. நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுங்கிறத டேம்னு முன்னாடி எழுதிக்கிறேன். ஏன்னா அது சிங்கிள் டேமாக இருக்கனால எக்ஸுங்கிற வச்சுக்கேன். மீதில் டபுள் டேம் இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்கிறேன். 45 மைனஸ் எக்ஸு 18 மைனஸ் 2x. கரெக்டாக தானே? இங்கே 45 மைனஸ் 2x எக்ஸுன்னு போட்டேன். 45 மைனஸ் 2x. கரெக்டாக? ஆமாங்க சார். அவ்வளோதான் கண்ணு. அப்போ இவன் தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். இவன் தான் யாரு? நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன். வி, பட் அவன் வந்து நம்ம ஃபங்க்ஷனாக மாதிரி ஈஸியாக போட்டு தான் நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் இன்ட்டு 45 மைனஸ் 2x இன்ட்டு 18 மைனஸ் 2x. கரெக்டாக கண்ணு? ஆமாம் சார். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸை மட்டும் சிங்கிள் டைம் வந்து ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ டேஷ் கண்டுபிடிக்குது, 3 டெரிவேட்டிவ் தான் 2 டெரிவேட்டிவ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம்?
45x 45x minus 2x square 18 minus 2x. 2x. என்ன ஆமாம் சார். இப்போ சொல்லு f dash of x என்னடா கண்ணு கிடைக்கும்? f dash of x வந்து u dash. u u dash என்ன? 45 minus 4x சூப்பர். 45 minus 4x. அந்த டைம் அப்படியே இருக்கு. into 18 minus 2x ப்ளஸ் minus ஓகே மைனஸ் ஒன்று வரும்ல? 9 இதுக்கு வராது. இதுக்கு வராது. இதுக்கு வரும். நான் சொல்கிறேன் கண்ணு 45 plus x minus 2x ஸ்கொயர் இதுக்கு பண்ண மைனஸ் 2 into கொடுத்தாங்க. minus 2. வெரி குட். அப்புறம் என்ன பண்ணலாம்டா கண்ணு? ஏதாச்சும் பாசிபிள் இருக்குதா சிம்பிளிஃபை பண்ணுறது இல்லை ஃபேக்டரைஸ் பண்ணுறது? ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? ஓகே சார். இது காமன் எடுக்க முடியுமா? இதில் வந்து ஒரு 2 வேணும் காமன் எடுக்கலாம். இங்கே ஒரு 2 இருக்குது ஓகேங்களா? அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணலாம், ஒரு 2 வெளியே எடுக்கலாம். எது இருக்குதுல இதுலேருந்து ஒரு 2 இங்கே வெளியே ஒரு 2 இருக்குல்ல இந்த 2. அப்போ 2 வெளியே எடுத்து என்ன கிடைக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள். 45 x 4x 45 minus 4x இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு சேரப்பில் பண்ணோம்னா மிஸ்டேக் ஆச்சுன்னா பார்த்து ரிசல்ட் வராது. 45 minus 4x இது என்ன கிடைக்கும் 9 minus x கரெக்டுங்களா? மைனஸ் 45x minus 2x ஸ்கொயர் கரெக்டாமா? டவுட் இருக்குது இல்லை இந்த ஸ்டெப்பில் எனக்கு டவுட் இருக்குதா? இல்லை சார், டவுட் இல்லை சார். சிம்பிளிஃபை பண்ணுவோம். பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ண எந்த that is equal to 2 into மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 45 into 9 45 into 9 360 380 405. 405 கன்ஃபார்மா? ஆமாம் சார். 405 minus 45x வெரி குட் கரெக்ட். minus 36x plus 4x square வெரி குட் கரெக்ட். minus of minus 45x plus 2x square plus 2x சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன செய்யணும்? 2 into 6x square கட் பண்ணிட்ட மாட்டியா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம்னா நம்ம லென்த் மாற்றிட்டு பாருங்க 24x தானே 25 போட்டிங்களா சார்? 18 போட்டுட்டேன். அந்த ப்ரீவியஸ் 18 போட்டு 24 மைனஸ் 2x அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட ரிசல்ட்ஸ் அப்படியே போட்டாச்சு. 24 மைனஸ் 2x 24 மைனஸ் 2x அந்த லென்த் மாற்றுறது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்கிறாங்க. அப்படி வேறு திங்கிங் இருக்கும்போது அப்படி வந்துடும். 24 மைனஸ் இங்கே மைனஸ் 2 கரெக்டு. இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2 வரும்போது என்ன ஆகும்? 2 வெளியே இருக்கும்போது என்ன கிடைக்கும்? 12 மைனஸ் 6 இந்த மல்டிப்ளிகேஷன் மிஸ்டேக் ஆகும். அப்போ இங்கே மிஸ்டேக் ஆகும். இப்போ சொல்லுமா மல்டிப்ளை பண்ணுறது 490 450 510 540 வருது சார். 540 கரெக்டுமா? minus 40 minus 45x அது கரெக்டு தான். minus 48 minus 48 minus 48x plus 4x square ஓகே plus minus 45x plus 2x plus 2x ஸ்கொயர். ஆமாம் சார். கன்ஃபார்மாக இந்த வேறு என்ன மிஸ்டேக் எல்லாம் செக் பண்ணுங்க. கரெக்டாக தானே? சிம்பிள் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். அதை சொல்லுமா வெளியே இருக்குது என்ன கிடைக்குமா? 2x ஸ்கொயர்டா 540 6x square 6x ஸ்கொயர் 90 plus
minus 138x minus 135 or 38 or 38 sir. correct minus 138 38x plus 540. 540 இதை ஏதாச்சும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? 6க்கு இது டிவைட் ஆகுமா? 6க்கு இது வெளியே எடுக்க முடியுமா? 6 வெளியே எடுக்க முடியுமா? வெளியே எடுக்கலாம் சார். அப்போ என்ன சார் 12 இன்ட்டு சொல்லுமா 12 into x square minus 12 23x plus 19 நினைக்கிறேன். 9 இன்ட்டு 6 இது என்ன பாசிபிள் இருக்கு? இதை வந்து பேட்டரைஸ் பண்ணுவோம். ஓகே இது வரைக்கும் நம்மளுக்கு என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் 0 பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எஃப் டபுள் டேஸ் ஃபர்ஸ்ட் போட்டு சொல்லலாம். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும் சொல்லுமா 12 இன்ட்டு சொல்லுமா எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் 2x minus 23. அவ்வளோதான். சரி சூப்பர் வெரி குட். இப்போ நம்மளுக்கு ஒர்க் என்னது இது அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 0 பண்ண என்ன கிடைக்குது? 0 பண்ணா ஃபேக்டரைஸ் தான். அப்போ 12 இருந்துட்டு போகுது. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்குது? 10 into 9 45 into 2 divided by 2. 1 இருந்து போகும். 1 இன்ட்டு 90 வராது. 1 இன்ட்டு 90 வராது. 2 இன்ட்டு 45 வராது. 3 இன்ட்டு 30 வராது. 4 இன்ட்டு 4ல் வருமா 90? 4ல் 90 வராது நினைக்கிறேன். கரெக்டுங்களா? வராது சார். 100 அது வந்து 5 18 வரும் சார். சூப்பர் 18 கண்டுபிடிச்சிங்க. எத்தனை 18 எத்தனை? x square minus 18 x 8 5 இன்ட்டு 18 5 இன்ட்டு 23 x வரும்ல சார். ஆமாம் x வரும். x square minus 18x minus 5x 15 x minus 50 ரெண்டுமே மைனஸ் தான். ரெண்டுமே மைனஸ் 5 மைனஸ் 18 கரெக்டுங்களா? மைனஸ் 5 x மைனஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 18, x ஈக்குவல் டு 5. கரெக்டாமா? ஆமாங்க சார். டைரெக்டாக பேட்ரிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவும். சரி இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எஃப் டபுள் டேஸில் அப்ளை பண்ணுவோம். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 சின்ன நம்பர் போட்டு பார்ப்போம். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 5 என்ன கிடைக்குது? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 5 போட்டா f double dash of 5 போட்டா வரும் எங்க f double dash இவனா இங்க இருக்கு 2x minus 23 12 into 10 minus 23 நெகட்டிவ் வருது சார். எதுக்குமா 5 தான். ஆமா சார். less than 0 அப்போ 10 அப்போ மைனஸ் அப்போ f double dash of 5 வந்து என்னாச்சு less than 0 வருது. சரி அப்போ f double dash of 18 கண்டிப்பாக பாசிட்டிவ் வருது. ஏன்னா 18 36 ஆகுது. அப்போ கிரேட்டர் than 0 கரெக்டாமா? ஆமாம் சார். இப்போ 18 நமக்கு தேவை கிடையாது. மேக்ஸிமம் தான் கேட்குறாங்க. அப்போ x ஈக்குவல் டு 5 இஸ் மேக்ஸிமம் கரெக்டாமா? ஓகே சார். சரி ஓகே. இப்போ என்ன வச்சு x வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு கரெக்டுங்களா? xங்கிறது யாரு? h வந்து 5. ஓகே வெரி குட். x லெந்த் வந்து 45 minus 10 35. 35 சென்டிமீட்டர். பிரெத் வந்து 24 minus 10 ஓகே சென்டிமீட்டர். அப்போ நம்மளுடைய வால்யூம் மேக்ஸிமம் வால்யூம் என்ன இருக்க போகுது? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 35 into 14 into சொல்லுங்க மல்டிப்ளை பண்ண என்ன ஆச்சு சொல்லுங்க. மல்டிப்ளை பண்ணி சார் 2450 கிடைக்கும். அவ்வளோதான் 2450 மேக்ஸிமம் வேல்யூஸ் ஓகேங்களா? சென்டிமீட்டர் கியூப். இதுதான் நம்மளுடைய வால்யூம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? இதை விட இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் வரப்போகுது. இப்போ இதில் எனர்ஜி டவுட் இருக்குது. இது கிளியர் ஆனால் தான் நம்ம அடுத்த சம் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா? இதில் எனர்ஜி டவுட் இருக்குதாம்மா?